ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கலர் பேப்பரை வச்சு நம்ம வந்து ஒரு வால் டெக்கரேஷன் செய்ய போகிறோம். அதுக்காக நம்ம வந்து கலர் பேப்பர் வந்து எடுத்திருக்கோம். அப்புறம் ஒயிட் பேப்பர் வந்து எடுத்திருக்கோம். A4 ஷீட் இல்லைன்னா நோட் பேப்பர் வந்து எடுத்து இதுமாரி ரோல் மாதிரி ஒரு 5-6 ரோல் வந்து சுற்றி வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து நமக்கு வந்து ரொம்ப யூஸ் ஆகும். அதுக்காகவே சுற்றி வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா, ஃபெவிகால், சிசர், ஸ்டோனு, கலர் பேப்பர் வந்து எடுத்துக்கலாம். நம்ம வந்து மஞ்சள் கலரும் க்ரீன் கலரும் பேப்பர் வந்து எடுத்திருக்கோம். இந்த 2 பேப்பரில் தான் நம்ம வந்து பூ வந்து செய்ய போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம 8 சென்டிமீட்டரில் 2 பேப்பர் வந்து கட் பண்ணி வந்து வச்சுருக்கோம். இப்போ அதை வந்து முக்கோண ஷேப்பில் வந்து மடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கோண ஷேப்பில் மடிச்சுட்டு நம்ம வந்து இதையும் அதுமாரி முக்கோண ஷேப்பில் வந்து மடித்து வந்து எடுத்துடலாம். நம்ம வந்து ஒரு பூ வந்து செய்யறதுக்காக தான் இந்தமாதிரி மடிச்சிட்ருக்கோம். முக்கோண ஷேப்பில் மடிச்சுட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, கத்திரிக்கோலை வச்சு கட் பண்ண போகிறோம். அதாவது எப்படின்னா, அந்த முக்கோணமாக இருக்குது பார்த்திங்களா, அதில் கொஞ்சம் சின்ன பீஸை வந்து கட் பண்ணி வந்து எடுத்துடலாம். அதுக்கப்புறம் சைடாக வச்சு அந்த கட் பண்ண ஷேப்லேருந்து டைமண்ட் ஷேப்புக்கு வந்து கட் பண்ணி வந்து எடுத்துடலாம். இதே மாதிரியே வந்து அடுத்து மஞ்சள் கலர் பேப்பரையும் வந்து கட் பண்ணி வந்து எடுத்துடலாம். இந்த மாதிரி கட் பண்ணும்போது நமக்கு டைமண்ட் ஷேப்பில் ஒரு பூ வந்து கிடைக்கும். அது வந்து இந்த மாதிரி கூராக வந்து இருக்கும். டைல்ஸு அப்புறம் தரையில் மேலே பூ வந்து போடுவாங்க, அந்த பூ ஷேப்புக்கு வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் கத்திரிக்கோலை வச்சு நம்ம இந்த மாதிரி வளைச்சி வந்து எடுத்துடலாம். மஞ்சள் கலர் பூவை வந்து வளைச்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம கையாலேயே வந்து ரோல் பண்ணி வந்து எடுத்துடலாம். இது வந்து பார்க்க வந்து ரொம்ப சிம்பிளாக அழகாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து பண்ணுறோம். ரொம்ப சிம்பிளான ஒரு பூ தான் வந்து செய்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு இதை வந்து கட் பண்ணி வந்து எடுத்துகிட்டு நம்ம கம்மு அப்ளை பண்ணி ஒட்டி வந்து எடுத்துடலாம். ஒட்டி எடுத்துகிட்டு நம்ம அதுக்குள்ளே வந்து ஸ்டோன் வந்து வைக்க போகிறோம். அதாவது க்ரீன் கலர் பூ மேலே கம்மு அப்ளை பண்ணி மஞ்சள் கலர் பூ வந்து ஒட்டி வந்து எடுத்துகிட்டு அதுக்குள்ளே வந்து கம்மு அப்ளை பண்ணி நம்ம ஸ்டோன் வந்து ஒட்ட போகிறோம். இந்தமாதிரி ஒட்டினோடனே ஒரு சிம்பிளான ஒரு பூ வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. இந்த மாதிரி வந்து 3 பூ வந்து செஞ்சு வந்து எடுத்துடலாம். நமக்கு 3 பூ மட்டும் போதும். இந்த 3 பூ வச்சு எப்படி வால் டெக்கரேஷன் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா, ஒயிட் பேப்பரில் சுற்றி வச்சு அந்த ரோலை வந்து 2 வந்து கட் பண்ணி வந்து எடுத்துகிட்டு நம்ம முக்கோண ஷேப்பில் வந்து கம்மை அப்ளை பண்ணி ஒட்டி வந்து எடுத்துடலாம். அதுக்கப்புறம் 3வது அந்த குச்சி முக்கோண ஷேப்பில் ஒட்டி வந்து எடுத்துகிட்டு 3 ஸ்டிக்கை வந்து சைடாக வந்து கட் பண்ணி வந்து எடுத்துடலாம். ஒரு ஸ்டிக்கு பெருசாகவும் ஒரு ஸ்டிக்கு அதை விட சின்னதாகவும் இன்னொரு ஸ்டிக் அதோட சின்னதாகவும் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி வந்து ஒட்டி வந்து எடுத்துடலாம். பார்க்க இது ரொம்ப அழகாக இருக்கும். அதில் வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்க பூவை வந்து கம்மை அப்ளை பண்ணி வந்து ஒட்டி வந்து எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒட்டி எடுக்கும்போது ரொம்ப சிம்பிளான பூ வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இது வந்து ரொம்ப சிம்பிளான வால் டெக்கரேஷன் தான். இது பார்த்திங்கன்னா, நம்ம இதுமாரி வந்து ஒட்டி வந்து எடுத்துக்கலாம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து கிராஃப்ட் வீடியோலாம் வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து நம்ம சேனலை வந்து வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இதுமாரி வந்து ஒட்டி வந்து எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, நம்ம அது மேலே வந்து ஸ்டோனு அப்படி இல்லைன்னா பட்டாம்பூச்சி அந்த மாதிரி இருக்கிற எல்லாத்தையும் வந்து ஒட்ட போகிறோம். இப்போ நம்ம வந்து பட்டாம்பூச்சி வந்து ஒட்டி வந்து எடுத்துடலாம். இந்த பட்டாம்பூச்சியை வந்து கம்மு அப்ளை பண்ணி நம்ம வந்து அங்கங்கே வந்து ஒவ்வொரு கலராக வந்து ஒட்டி வந்து எடுத்துடலாம். இது வந்து நல்லாயிருக்கும் பார்க்க. அதனால தான் இந்த பட்டாம்பூச்சியை ஒட்டி முடித்தோடனே கொஞ்சம் நம்ம வந்து ஸ்டோன் வந்து ஒட்டி வந்து எடுத்துடலாம். அதனால வந்து ஆரஞ்சு கலர் ஸ்டோன் வந்து ஒட்டி வந்து எடுத்துக்கலாம். மேலெல்லாம் கீழெல்லாம் வந்து பச்சை கலர் ஸ்டோன் வந்து ஒட்டி வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து கிராஃப்ட்லாம் வந்து செய்கிறீங்கன்னா, நம்ம சேனலை வந்து வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க மெயில் ஐடிக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள். நான் வந்து என்னுடைய வீடியோவில் உங்களுடைய ஃபோட்டோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா ஜொலிக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கும் ரொம்ப சிம்பிளாக இருக்கிறதுனால பிடிக்கும்னு நினைக்கிறேன். பேப்பரும் அதுமாரி ஸ்டோன் இருந்தால் போதும். ஒரு சிம்பிளான வால் ஹேங்கிங் வந்து செஞ்சிடலாம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக வந்து வீட்டில் செஞ்சு பாருங்கள். சின்ன பசங்களாம் வந்து ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு வால் ஹேங்கிங் தான். இது வந்து வாலில் வந்து வச்சு பார்க்கலாம் நம்ம எப்படி இருக்குன்ட்டு. அவ்வளோதான். வாலில் வந்து டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டியாச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். லைட் வெளிச்சத்தில் அந்த பட்டர்ஃப்ளைலாம் வந்து மினுக்குது. நம்ம வந்து இதை நைட்டு தான் வந்து செஞ்சுருக்கோம். அதனால் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். லைட் வெளிச்சத்தில் அந்த பூலாம் நல்லா டார்க்காக தெரியுது. அந்த பட்டாம்பூச்சிலாம் வந்து பளபளன்னு இருக்குது. அவ்வளோதான். நம்மளுடைய வீடியோ வந்து முடிஞ்சிடுச்சு.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.